मुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 10வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறது சித்தாந்தம் அப்படின்னு பேரு. ஈஸ்வரனை பத்தின ஞானம். 4 to 10 பாத்தீங்கன்னா தத்பத சோதனம். தத்பதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன். தத்துனா ஈஸ்வரன், தத்துவமசியில இருக்கக்கூடிய தத்து. அந்த ஈஸ்வரனை பத்தின விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா தெளிவு பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்லோகங்களை முறையா இந்த 4வதுல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களை படிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா கிளியரா ஆயிடும். என்ன சொல்லியிருக்கு 4வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் லைட்டா நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். 4வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொன்னார், மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா. மயா ததமிதம் சர்வம்னா என்னால் வியாபிக்கப்பட்டதாக சர்வம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. நான் அப்படின்னா எப்படிப்பட்டது? அவ்யக்த மூர்த்தினா மயா, வெளிப்படாத ரூபத்தை உடைய, நாம ரூப குணங்களால் வெளிப்படாத ரூபத்தை உடைய என்னால் இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? அவ்யக்த மூர்த்தியா இருக்கார். நம்ம நல்லா ஒவ்வொரு ஈஸ்வரனை பத்தின இதை ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஈஸ்வரனுக்கு நாம ரூப குணங்கள் இல்லை, அவ்யக்தம், அவர் பேரு அவ்யக்தம். அதனால பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபித்திருக்கார். எப்படி அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. பஞ்சு வெளிப்படாமல் எல்லா ட்ரெஸ்லயும் வியாபிச்சிருக்கு, எல்லா கிளாத்லயும் வியாபிச்சிருக்கு, எல்லா ட்ரெஸ்லயும் வியாபிச்சிருக்கு, நூலை வியாபிச்சிருக்கு. ஆனா வெளிப்பட்டிருக்கா அப்படின்னா வெளிப்படவே இல்லை. இந்த கிளாத்துல எது வெளிப்படல? கிளாத்துன்னு தான் பார்க்கிறோம், அங்க வஸ்திரம்னு நான் பார்க்கிறேன் ஒழிய இதுல பஞ்சு வெளிப்படாம இருக்கு. ஆனா பஞ்சு எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இந்த மொத்த கிளாத்லயும் ஒவ்வொரு எம்எம்லயும் எது இருக்கிற? பஞ்சு தான் இருக்கு. பஞ்சு கண்ணியமா இங்க வேற எதுவுமே இல்லை, பஞ்சுனால வியாபிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எல்லா காட்சிகளையும் பாத்தீங்கன்னா எது வியாபிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கிரீன் வியாபிச்சிருக்கு. முதல் ஸ்டெப் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கார். எங்கெல்லாம் கிளாத் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? பஞ்சு இருக்கு, வெளிப்படாம. அப்ப ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார், ஆனா வெளிப்படவே இல்லை. மத்ஸ்தானி சர்வபூதானி, என்னிடத்தில் எல்லா ஜீவராசிகளும் உண்டான அண்ட சராச்சரங்களும் இருக்கின்றன. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பகவான் சொல்றார், என்னிடத்தில் எல்லா ஜீவராசிகளும் அண்ட சராச்சரங்களும் அசைகின்ற அசையாத எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. நச்சாகம் தேஷு அவஸ்திதா, நான் அவைகளில் இல்லை. பஞ்சு சொல்லுது எல்லா கிளாத்தும் என் மேலதான் இருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸும் என் மேலதான் இருக்கு, ஆனால் நான் அவைகளில் இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பஞ்சு. பஞ்சுக்கு மேல பாத்தீங்கன்னா நூல் இருக்கு, நூலுக்கு மேல பாத்தீங்கன்னா கிளாத் இருக்கு, கிளாத்துக்கு மேல ட்ரெஸ் இருக்கு. ஆனா இது எதுவுமே பாத்தீங்கன்னா பஞ்சை விட்டுட்டு தனி வஸ்துவான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி வஸ்து இல்ல. பஞ்சுக்கு அந்நியமா நூல் இல்ல, பஞ்சுக்கு அந்நியமா கிளாத் இல்ல, பஞ்சுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இல்ல.
அப்ப நம்ம சொல்லக்கூடிய பஞ்சுன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சுக்கு மேல ஒரு நாம ரூப கல்பித்தம் இருக்கு. பஞ்சுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சை திரிச்சிங்கன்னா நூல் ஆயிடுது. அந்த நூலை வீவிங் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா கிளாத் ஆகுது. கிளாத்தை கட் பண்ணி விதவிதமா மேக் பண்ணணும்னா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் ஆயிடுது. வாஸ்தவத்துல பஞ்சுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நூலும் இல்ல, பஞ்சுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கல்பித்தம். கல்பித்தங்கள் எல்லாம் ஆதார தத்துவத்துக்கு மேல கல்பித்தங்கள் இருக்கும். முதல் ஸ்டெப் எடுத்துக்கணும். நூலுக்கு இந்த பஞ்சுக்கு மேல நூல் இருக்கு, பஞ்சுக்கு மேலதான் கிளாத் இருக்கு, பஞ்சுக்கு மேலதான் ட்ரெஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பகவான் சொல்றார். அடுத்த இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றார், நான் அவைகளில் இல்லை. நான் அவைகளில் இல்லைன்னு என்ன அர்த்தம்? கல்பனையில பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வஸ்து இருக்க முடியாது. இந்த கல்பனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாத் ட்ரெஸ் எல்லாம் கல்பிதம். இந்த கல்பனையில பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவமா இருக்கிற பஞ்சு இருக்காது. பஞ்சுக்கு மேலதான் கல்பிதங்கள் இருக்கு. கிளாத்தும் ட்ரெஸ்ஸும். கிளாத்துல ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா பஞ்சு இல்லை. அதே மாதிரி பகவான் சொல்றார், இந்த மொத்த சராச்சரங்களும் பாத்தீங்கன்னா என்னிடத்தில் இருக்கின்றன. நாம ரூப கல்பனா, இவைகளில் நான் இல்லை. ஸ்கிரீன் சொல்லுது, நான் தான் பாத்தீங்கன்னா என்னிடத்தில் தான் எல்லா காட்சிகளும் இருக்கின்றன. ஆனால் காட்சிகளில் நான் இல்லை. ஏன்? நான் ஒரிஜினல். ஸ்கிரீன் ஒரிஜினல். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய காட்சிகள் வெறும் சலனச்சித்திரம், போகக்கூடியது, உண்மை இல்லை. அப்ப அதே மாதிரி இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா வந்து போகக்கூடிய ஒரு சினிமா மாதிரி. இதுல பாத்தீங்க அப்படின்னா யார் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் இல்லை. ஆனா இந்த போகக்கூடிய மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் பகவான் இடத்துல இருக்கு. ஆனா பகவான் இந்த கல்பிதங்கள்ல எதுலையுமே இல்லை. இதான் முதல் ஸ்டேட்மெண்ட் 4வது ஸ்லோகத்துல. 5வது ஸ்லோகத்துல சொல்றார், நச்சமத்ஸ்தானி பூத்தானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத்த பிருன்னச்ச பூத்தஸ்தா மமாத்மா பூத்த பாவனக. ரொம்ப முக்கியமானது, புரிதல் முக்கியமா வேணும். 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நச்சமத்ஸ்தானி பூத்தானி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை உடைச்சிட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்? இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றனன்னு சொன்னாரு. அடுத்து சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவைகள் என்னிடத்தில் இல்லைன்னு. இப்பதானப்பா சொன்னேன். முதல் ஸ்லோகத்துல இவைகள் எல்லாம் மத்ஸ்தானி சர்வபூத்தானின்னு சொல்லிட்டார். என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றனன்னு சொல்லிட்டு 2வது ஸ்லோகத்துல நச்சமத்ஸ்தானி பூத்தானி, என்னிடத்தில் இவைகள் இல்லை. இது ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, வாஸ்தவத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா ரெண்டும் ஒரிஜினலா இருந்தாதான் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த டேபிளுக்கு மேல நான் புஸ்தகத்தை வச்சிருக்கேன். டேபிள் வாஸ்தவத்துல இருக்கு, இந்த புஸ்தகமும் வாஸ்தவத்துல இருக்கு. அதனால அதுக்கு மேல நான் அதை வைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த ஜெகத்துன்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த சராச்சரங்களும் பாத்தீங்கன்னா வெறும் இல்யூஷன், வெறும் தோற்ற மாத்திரம். எது சத்தியம் அப்படின்னா பகவான் சத்தியமா இருக்கார், மற்றதெல்லாம் இல்யூஷன். அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரிஜினல், ஒண்ணு பொய். அப்ப பொய்யெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னா வஸ்துவா இருந்தா தானே சொல்ல முடியும். முதல்ல கல்பனைக்கு ஆதாரம் நான் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது பாத்தீங்கன்னா கல்பனை தானே, கல்பனை தானேப்பா, அது வஸ்துவே இல்லையேப்பா. அப்ப அதனால ஸ்கிரீன் சொல்லுது பாத்தீங்கன்னா காட்சிகள் என்மேல் இருக்கின்றன முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸ்கிரீன் சொல்லுது இந்த நாமரூப காட்சிகள் எல்லாம் என் மீது இருக்கின்றன. ஹீரோ, வில்லன், காமெடியன், டைம், ஸ்பேஸ், மேட்டர் எல்லாம் ஸ்கிரீனா இருக்கிற என் மீது இருக்கின்றன முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது என் மேல ஒண்ணுமே இல்லப்பா. ஸ்கிரீன் சொல்லுது என் மேல ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா பிலிம் முடிஞ்சோன ஸ்கிரீனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பிலிம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சம்பந்தமும் இல்லை. பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா வெறும் சூப்பர் இம்போஸ், வெறும் காட்சிகள் அந்த ஸ்கிரீனுக்கு மேல தெரியுது. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்கிரீன் சொல்லுது என்னிடத்துல எதுவுமே இல்லப்பா அப்படி. இதே மாதிரி பகவான் சொல்றார், முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்றார் இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகத்தை சொல்லிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவைகள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் ஒரிஜினல் இல்லை. தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்மல் மூக்குத்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. தங்க மூக்குத்தி எல்லாம் கல்பிதம். தங்கம் தங்கமாதான் இருக்கு, தங்கத்துக்கு மேல கல்பிதம். அதுவே அவைகள் இல்லவே இல்லை. கம்மல் மூக்குத்தி ஆபரணங்கள் இல்லை. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னது? தங்கம் சொல்லுது இவைகள் எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் நாமரூபங்கள் எல்லாம் என் மீது இருக்கின்றன. அது நம்மளுடைய மெச்சூரிட்டிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றது. அதுக்கு அடுத்தது இவைகள் எதுவுமே இல்லை. தங்கம் சொல்லுது கம்மல் மூக்குத்தின்னு ஒண்ணு பொய்ப்பா, அதெல்லாம் சும்மா ஆபாசம், தெரியுது. நாமரூப கல்பனா. கம்மலும் இல்ல, மூக்குத்தியும் இல்ல, ஒட்டியானமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. தங்கம் தங்கமா இருக்கு. ஆபரணங்கள் பண்றதுக்கு முன்னாடியும் தங்கம் ஆபரணங்களா இருக்கும் போதும், நம்ம பார்க்கும் போதும் தங்கம். ஆபரணங்களை உருக்கி மெல்ட் பண்ணி திரும்ப கோல்டு பார் ஆக்குனதுக்கு பிறகும் தங்கம். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? சூப்பர் இம்போஸ் பண்ணி பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கு, ஈஸ்வர ஸ்வரூபமா தான் இருக்கு. ஆரம்பிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் இல்லை, முடியும் போதும் இந்த ஜெகத் இல்லை. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பிரதீத்தியாக தெரியும், தோன்றுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 5வது ஸ்லோகத்தை சொல்றாரு, நச்சமத்ஸ்தானி பூத்தான். தெரியுதே சுவாமி. தெரியுது இல்ல? தங்கத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் தெரியுதா? ஆமா சுவாமி. மண்ணுக்கு மேல பானை சட்டி தெரியுதா? ஆமா தெரியுது சுவாமி. ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் தெரியுதா? தெரியுது சுவாமி. அப்ப தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் நடக்குதே சுவாமி. தங்கம் தங்கமா தெரிய வேண்டியது என்ன, மண்ணு மண்ணா தெரிய வேண்டியது என்ன? ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல வந்து நான் காட்சிகளை பாக்குறேன், ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யோகத்தை பார்ப்பாயாக. யோகம் ஐஸ்வரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு யோகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா. யோக மாயா சமாவிருதா அப்படின்னு 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் சொல்லியிருந்தார். பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். 7 வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ல 25 பாத்தீங்கன்னா தெரியும். நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருதா. யோகமாயா சமாவிருதக என்னன்னா அந்த என்னுடைய ரூபத்தை மறைச்சுக்கிட்டு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா யோகமாயா வந்து பாத்தீங்கன்னா மறைச்சுக்கிட்டு இருக்கா. மாயானா என்ன சுவாமி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றுலாம் நிறைய சொல்லிட்டேன். சுவாவம், பிரம்மத்தோட சுவாவம், ஈஸ்வரனோட சுவாவம். தீபத்தை ஏத்தி வச்சிங்க அப்படின்னா, தீபத்தை ஏத்தி வச்ச மாத்திரத்தில் அதோட ஷேடோ என்னாகும்? கீழே விழும். அதே மாதிரி பிரம்மத்துக்கு ஒரு சுவாவம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தோடையே இருக்கிறது, அபின்ன சக்தி, தனிச்சது இல்ல. அந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மேஜிக்க பண்ணுது, ஒரு நாமரூப கிரியேஷனை பண்ணி காட்டுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தெரியாம நம்ம நாமரூபத்துல மயங்கிறோம். தங்கத்தை மறைச்சுக்கிட்டு நாமரூபமா இருக்கிறது என்னது அப்படின்னா மூக்குத்தி கம்மல் ஒட்டியானம் அப்படின்னு நாம ரூபம். அந்த நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல தங்கத்துக்கு மேல இருக்கா இல்ல நம்ம புத்தியில இருக்கா? தங்கத்துக்கு மேல ஆபரணம் இருக்கா இல்ல தங்கம் நாமரூபம்ன்றது வந்து நம்ம புத்தியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் தங்கமா தான் இருக்கு. தங்கத்துக்கு மேல என்னைக்குமே என்ன ஆகல, ஆபரணம் வரவே இல்லை, நாமரூபம் இல்லை. அப்ப எங்க இருக்கு அப்படின்னா நம்ம புத்திக்குள்ளார அஜ்ஞானம் சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி இது மூக்குத்தி, இது கம்மல், இதுக்கு ஒட்டியானம்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. தங்கம் தங்கம்னு சொல்லாம சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, நமக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணிருக்கு. இந்த சொசைட்டி என்ன பண்ணிருக்கு, அஜ்ஞானத்தை நமக்குள்ளார கொண்டு வந்திருக்கு. அநாதி காலத்துல இருந்து இந்த அவித்யா போயிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு மேல இந்த நாமரூப ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா என்னது கல்பிதமா இருக்கு. அந்த கல்பிதத்துக்கு என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா, யோக மாயா. யோக மாயினால மூடப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் ஆபரணமா தெரியுது. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளால் மூடப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியல, காட்சிகள் தெரியுது. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டு இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா தெரிகின்றது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பஷ்யமே யோகமா ஐஸ்வரம் அப்படின்னு கீதால இங்க சொல்றார். பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், யோக என்னுடைய ஐஸ்வரம், ஈஸ்வரனோட மாயையை பார்ப்பாயாக. அது மட்டும் இல்ல பூத்த பிரித்து என்ன குளோரி இல்ல, நான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாங்குறேன்பா.
பூத்த பிருத்து, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அண்ட சராச்சரங்களையும் கற்பனைகளா இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் தாங்குறேன். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா மமாத்மா பூத்த பாவனக ந பூத்தஸ்தக, நான் பூத்தங்களில் இல்லவே இல்லை, எந்த பூத்தங்களிலும் இல்லை, எந்த உண்டான காட்சிகளிலும் இல்லை, இந்த மொத்த ஜெகத்திலையும் பகவான் இல்லவே இல்லை. மனசுல நல்லா கொண்டு வந்துருங்க. எந்த விக்கிரகத்திலையும் பகவான் இல்லை, எந்த கோயிலையும் பகவான் இல்லை, எதுலயும் பகவான் இல்லை. அப்ப என்னது? பகவானுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. பகவானுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. ஆனா பகவான் இந்த நாமரூப கல்பனையில் இருக்கக்கூடிய இந்த ஜெகத்துல இல்லவே இல்லை, அண்ட சராச்சரங்களிலும் இல்லவே இல்லை. என்ன ஆச்சரியம் பாருங்க. என்ன மமாத்மா பூத்த பாவனக, நான் தான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணேன். என்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணேன், நான் தான் இதை எல்லாத்தையும் தாங்குறேன். ஆனா இவைகள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. ஒரு மெஜிஷியன் சொல்றான், நான் தான் கிரியேட் பண்றேன். மேஜிக்னால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாயா சக்தியினால நான் நிறைய விதவிதமான வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நான் கிரியேட் பண்றேன். அப்ப நான் தான் கிரியேட்டர். என்னுடைய மாயா சக்திக்கு மேலதான் இந்த காட்சிகள், நான் காட்டுற காட்சிகள் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுலயுமே நான் இல்லை. மாயாவி வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்துக்கள்ல இருக்கானா? இல்ல. அப்ப அந்த மாயாமயமா இருக்கு வஸ்துக்கள் எல்லாம் இந்த மாயாவியோட ஐஸ்வரம், ஈஸ்வர சக்தி, மாயா சக்தி. அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் பகவானுடைய மாயா சக்தியினால தெரியுது. இந்த தெரிகிற இந்த காட்சிகள்ல எதுலயுமே பகவான் இல்லை. ஆனா இது எல்லாத்துக்கும் சாட்சியா சந்நிதி மாத்திரமா வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா பகவான் இருக்கார். இது ரொம்ப முக்கியமானது. 5வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகத்தை சொன்னார். யதாகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூத்தானி மத்ஸ்தானி இத்யுபதாரய. இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி, ஆகாசத்துக்கு மேல வாயு இருக்கு. ஆகாசம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா தான் இருக்கு. ரொம்ப சிமிலர், ஒரே ஒரு குணம் தான் இருக்கு. சப்த குணக்கம் ஆகாசம், நம்ம கண்ணால விஷன்ல பார்க்க முடியல. அப்ப இந்த ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா வாயுவானது சுத்தி தெரிகின்றது. இப்ப ஆகாசம் சொல்லுது, என்னிடத்தில் வாயு இருக்கு, வாயுவினிடத்தில் நான் இல்லை. சொல்லல ஆகாசம் சொல்லலாம்ல. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் சொல்ல முடியும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் இருக்கிறது, நான் அவைகளில் இல்லை. அதான் பகவான் சொல்றாரு. ததா சர்வாணி பூத்தானி மத்ஸ்தானி இத்யுபதாரய. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துக்கும் வாயுக்கும் ஏதாவது டச் இருக்கா சாமி? ஒரே கருப்பு புகை போகுது. எங்கேயாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கம் போனீங்க அப்படின்னா, இந்த நார்த் சென்னையெல்லாம் போனீங்கன்னா, திருவெற்றியூர் பக்கம் போனீங்கன்னா, கொருக்குப்பேட்டை, திருவெற்றியூர் பக்கம் போனீங்கன்னா, எண்ணூர் அதெல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ். ஐயோ, புகையா கருப்பு புகையா வந்துகிட்டு இருக்கு. சரி, ஆகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புகையெல்லாம் கருப்பா இருக்கு, ரொம்ப பொல்யூட்டா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் ஏதாவது பொல்யூட் ஆச்சா? ஒரு மண்ணாங்கட்டி ஆகும். ஆகாசமா இருக்கு. ஆனா ஆகாசத்துக்கு மேலதான் எது இருக்கு? இந்த வாயு, கருப்பு புகையெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வாயு மாதிரி. எப்படின்னா என்ன பொல்யூஷன் ஆனாலும் அதோட ஆதாரமா இருக்கக்கூடிய ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே சம்பந்தப்படுவதில்லை. ஆகாசம் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அததான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், ததா சர்வாணி பூத்தானி. எப்படி ஆகாசத்துல வாயு இருக்கோ, ஆகாசத்துக்கும் வாயுக்கும் சம்பந்தம் இல்லையோ, அதே மாதிரி சர்வாணி பூத்தானி, எல்லா ஜீவராசிகளும் அண்ட சராச்சரங்களும் மத்ஸ்தானி என்னிடத்தில் இருக்கின்றன. எப்படி இருக்கு? எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு அப்படின்னு உபதாரைய நிச்சயம் செய்து கொள்வாயாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7வது ஸ்லோகம் சொன்னாரு. சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யகம். இந்த சிருஷ்டி எப்படி சுவாமி வந்துச்சு அப்படின்னு, சர்வபூதானி கௌந்தேய, ஏ கௌந்தேய அர்ஜுனா, எல்லா ஜீவராசிகளும் பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதிம் யாந்தி மாமிகாம், என்னுடைய பிரகிருதியை கல்பக்ஷயே யாந்தி. நான் ஒரு பிரகிருதின்னு ஒண்ணு வச்சிருக்கேன். மெஜிஷியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான், வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒண்ணு கொண்டு வருவான். வெறும் டிப் டாப்பா வருவான்.
நல்ல டை கட்டி ஒரு கேப் எல்லாம் வச்சு அதுக்கு வந்தோன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த பையில இருந்து ஒரு கேப் எடுத்து மாட்டிப்பான். மெஜிஷியன் ஆயிடுவான். நார்மலா இருந்தவன் அந்த கேப் எடுத்து மாட்டி கோட்டை ஷூட்டை மாட்டினோன்னு மெஜிஷியன் கையில ஒரு ஸ்டிக் எடுத்துப்பான். நார்மலா இருந்தவன் வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியனா பரிணாமத்தை அடைஞ்சிட்டான். அப்புறம் அவன் பெட்டி சின்ன பெட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்ச்சீஃப் எடுக்கிறான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்ஸ் எடுக்கிறான், பிளேயிங் கார்ட்ஸ் எடுக்கிறான். இது மாதிரி அவனுக்கு தேவையான சின்ன சின்னதெல்லாம் எடுத்து வச்சுட்டான். வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் போடா, அவன் சங்கல்பம் பண்றான். சங்கல்பம் பண்ண நிறைய விரியுது, நிறைய காட்சிகளை காட்டுறான். அப்போ அந்த காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த மாயா சக்தி இருக்குல்ல, அதுல இருந்து எல்லாம் உண்டாகுது. மேஜிக் முடிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அந்த மாயா சக்திக்குள்ளார போயிடுச்சு. அந்த மாயா சக்திக்கு என்ன பேரு சுவாமினா, ஈஸ்வரன் இருக்கிற மாயா சக்திக்கு பேரு பிரகிருதின்னு பேரு. அந்த பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகங்கள் முடியும் போதும், யுகத்தோட அந்த கல்பகாலம் முடியும் போதும் என்ன ஆகுது அப்படின்னா மொத்த ஜீவராசிகளும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரகிருதியில போய் வந்து பாத்தீங்கன்னா லயம் ஆயிடுது. மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுற. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கல்பம் ஆரம்பிக்கும் போது மெஜிஷியன் வேற ஒரு இடத்துல போய் நின்றுட்டு எந்த மேஜிக்ல எல்லா மேஜிக் சக்தியில எல்லா வஸ்துக்களும் லயமாச்சோ திரும்ப அதே மேஜிக் சக்தியில இருந்து வஸ்துக்களை திரும்ப பப்ளிக்கு எடுத்து காட்டுறார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், தன்னுடைய மாயையில எல்லாத்தையும் லயம் பண்ணிக்கிறார். திரும்ப அந்த மாயையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி காட்டுறார். கல்பத்தோட க்ஷயத்துல லயமாகுது. கல்பாத புனஸ்தானி விசிருஜாமியகம். கல்பத்தோட ஆதியில நான் திரும்பவும் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கின்றேன். ஒரு மெஜிஷியன் பண்ற அதே காரியத்தை பகவான் பண்றார். 8வது ஸ்லோகம் சொல்லுது, பிரகிருதிம் ஸ்வாமவஸ்தப்ய விசிருஜாமி புனః புனः பூதக்ராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத். அற்புதமான ஸ்லோகம் சொல்றாரு. பிரகிருதிம் ஸ்வாம் பிரகிருதிம் அவஸ்தப்ய. இவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் என்ன பண்றார், ஒரு மெஜிஷியன் மாதிரியே தன்னுடைய மாயா சக்திய பிரகிருதிய பிடிச்சுக்கிட்டு வசப்படுத்திக்கிட்டு, அவஸ்தப்யன்னு என்ன அர்த்தம், பிடிச்சு வசப்படுத்தி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விசிருஜாமி புனః பூத கிராமம் இமம் கிருத்ஸ்னம். இந்த முழு பூத்த கிராமங்களையும், பூத்த கிராமம்னா பூத்த சமுதாயம், ஜீவராசிகளோட அண்ட சராச்சரங்களையும் 7 லோக்கங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், மாயையை வசப்படுத்திக்கிட்டு. எப்படி மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டு மேஜிக் சக்தியை கத்துக்கிட்டு மெதுவா பிராக்டிஸ் பண்ணி மாயாவை தன் வசப்படுத்திக்கிட்டு அதுல இருந்து கிரியேட் பண்றானோ, அதே மாதிரி பகவான் என்ன பண்ணார், இந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா சிக்கனை பிடிச்சுக்கிட்டு வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்றார், இந்த மொத்த அண்ட சராச்சரங்கள் முழுதையும் என்ன பண்றார் அப்படின்னா கிரியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை எல்லாத்தையும் அதை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இமம் கிருஷ்ணம் என்னன்னா அவசம் பிரகிருதேர் வசாத். நம்ம எல்லாம் திரும்பவும் எங்க போறோம், பிரகிருதிக்கு வசப்பட்டவர்களாக, மாயைக்கு வசப்பட்டவர்களா. நம்ம எல்லாம் மாயா காட்சிகள். நீங்க நான் நம்ம தேகம் எல்லாம் பாக்குறோமே, எதையெல்லாம் நாமரூபங்களா நம்ம பாக்குறோமோ, இந்த நாமரூபங்களா நம்ம பார்க்கிறது எல்லாம் பகவானோட மாயையோட வசப்பட்டவைகள், மாயா காட்சிகள். இந்த தேகத்திலிருந்து நம்ம பார்க்கிற எல்லாம் அறிதல் மட்டும் வேற, அது பகவான். அறிபவன் மட்டும் பகவான். அறிபவனுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய எல்லாம் மாயாமயம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவசம் பிரகிருதேர் வசாத். நம்ம எல்லாம் வந்து வசம் இல்லாமல் பிரகிருதியோட வசப்பட்டு மோகத்தை அடைந்திருக்கிறோம். நாமரூப ஜெகத்தெல்லாம் உண்மை அப்படின்னு ஆச்சாரியர் 9வது ஸ்லோகம் சொல்றார். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஒரு மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாருங்க. எனக்கு மேஜிக் பாக்குறது ரொம்ப பிடிச்ச சின்ன குழந்தை மாதிரியே தான். சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். 3ஆம் கிளாஸ்ல இருந்து எனக்கு மேஜிக்னா பிடிக்குது. இன்னும் அந்த தாகம் வந்து பாத்தீங்கன்னா அடங்கவே மாட்டேங்குது. யூடியூப்ல எங்கேயாவது போட்டா அப்படின்னா டக்குன்னு அதுதான் பாக்குறது. மேஜிக் பாக்குறதுக்கு ஒரு ஆனந்தம். மேஜிக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்ம கிரியேஷன் பண்றது நிறைய இடத்துல பாக்குறோம். ஒரு கர்ச்சீஃபை வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கர்ச்சீஃப் அப்படின்னு காட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 புறா பறந்து போகும். கண்ணெல்லாம் விரிஞ்சு போகுது. புறா வந்துச்சு. இதுல ஒரு கர்ச்சீஃப்ல இருந்து எப்படி புறா உண்டாகும்? 2 புறாவை வந்து கிரியேட் பண்ணிட்டார் மெஜிஷியன். அந்த 2 புறாவை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு இது பண்ண ஒரு கிளிய வந்து பாத்தீங்கன்னா இப்படி கையில இப்படி பிடிச்சி இப்படின்ற 2 ஆயிடுச்சு. ஒரு புறாவை கையில பிடிச்சு இப்படி தடவி கையில எடுக்கிற 2 புறாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே 2 ஆகுது. நான் இன்னும் திரும்ப ரிவைண்ட் பண்ணி போயிட்டு பாக்குறேன், என்னடா அது என்ன எப்படி ஆகுது அப்படின்னு. ஒரு புறாவை இப்படி தடவை இப்படி காட்டுறாரு, 2 ஆயிடுச்சு. அந்த 2 தடவுறாரு, 4 ஆச்சு. அப்படியே பறந்து போகுது. அமெரிக்கன் ஷோ ஏதோ ஒண்ணு. அச்சோ, இத்தனை புறாவை கிரியேட்டர்ல அவரு. அப்ப கிரியேஷன் பண்ணது ஒரு கர்மா இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒரு டப்பா, பெரிய டப்பாவை கொண்டு வர சொல்றாரு. ஒரு டப்பாவை கொண்டு வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டுறாரு. ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா உள்ள அனுப்புறாரு. ஒரு ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்காங்க, போறாங்க, எல்லாம் காட்டுறாங்க. அந்த டப்பாவை ஓபன் பண்ணி காட்டினாங்க. இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சு படுக்க வச்சு பெரிய கத்தி எடுத்து டும் 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 4 கட்டு. ஐயோ, பப்ளிக்ல ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. போச்சு. இந்த பக்கம் தனித்தனியா எடுக்கிறாரு, பாடி தான் தனித்தனியா வருது. ஐயோ, எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வச்சு வந்து பாத்தீங்கன்னா மூடி டும் டும் டும்னு சொன்னா திரும்ப அந்த ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா வெளில எந்திரிச்சு விடாங்க. அவரு பாத்தீங்கன்னா கொன்னுட்டாரு. ஒன்னு புறா மாதிரி நிறைய இதை கிரியேட் பண்றாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு வெட்டி கொன்னுட்டாரு. இப்ப நான் கேட்கிறேன், மெஜிஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண அந்த கொலை கர்மா, ஐயோ மகா பாப்பி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கர்மமோ, இல்ல ஒரு கிரியேஷன், இத்தனை ஜீவராசியை கிரியேட் பண்ணிருக்கானே புறாவெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை கிரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான் அப்படின்னா அது மாதிரி கர்மாவோ உண்மையிலேயே பந்தப்படுத்துமா அவனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மேஜிக் ஷோ சாமி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் சாமி. எந்த மேஜிக் ஷோல நடந்த எந்த ஒரு கர்மாவும், அது புண்ணியம் பாப்பம், எந்த கர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அவனை பந்தப்படுத்தாது. அதேதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நச்சமாம் தானி கருமானி நிபத்னந்தி தனஞ்சய. தனஞ்சய, இந்த கர்மங்கள் எதுவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றேன் மாயையை வச்சுக்கிட்டு, நான் இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் என்னிடத்தில் லயம் பண்ணிக்கிறேன், மாயையிலேயே லயம் பண்ணிக்கிறேன். இந்த எந்த கர்மத்தோடையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை, என்னை பந்தப்படுத்துவதே இல்லை. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் எதுவுமே என்னை சம்பந்தப்படுத்துவதில்லை, கட்டுவதில்லை. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சாமி அப்படின்னா உதாசீனவதாசீனம். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா உதாசீன பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நேற்று நம்ம பார்த்தோம்ல, நிமிஷக அனிமிஷக. நிமிஷகன்னு ஒரு சப்தம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம். பகவானுக்கு யோக நித்திரையில இருக்கார். கண்ண மூடி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொரூபத்திலேயே பகவான் ரமிச்சு போயிருக்கார். எப்படி இருக்கார்? அனிமிஷக. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் பூரணமா பார்க்கிறவனா இருக்கார், அனிமிஷக. ஆனா சதா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொரூபத்திலேயே இருக்கார். இந்த கிரியேஷனை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பொய் தானே. இது ஏதாவது சம்பந்தப்படுத்துமா பகவான் அப்படின்னா இதோட எந்த சம்பந்தமும் இல்லை பகவானுக்கு. உதாசீனவத் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் இது முக்கியத்துவம் கொடுக்காம உதாசீனனா அமர்ந்திருக்கின்றார். அசக்தம் தேசு கர்மசு. எப்படி இருக்காருன்னா எந்த கர்மங்களோடையும் அவருக்கு என்னென்ன சம்பந்தம் இல்லை. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் சொல்லுது, மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சசராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே. மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி, என்னோட அத்தியக்ஷத்துல மேற்பார்வையில சூப்பர்வைசிங் நான் தான் பண்றேன், சந்நிதியா இருக்கேன் நான். எனக்கு மேல இங்கேயாவது மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா டும் 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 மந்திரம்லாம் போட்டு ஏதோ கிரியேட் பண்றான், இவன் ஏதோ ஆக்ஷன்லாம் பண்றான். யாரு? மெஜிஷியன். நம்ம லோக்கத்துல இருக்கிற மெஜிஷியன். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மெஜிஷியன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு, எதையும் பண்றது இல்லை. நான் வந்து நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ராஜ்யசபையில வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு மெஜிஷியன் வந்தா, ஆசனத்துல உட்கார்ந்தா, எதுவுமே பண்ணல. அந்த மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஆசனத்துல உட்கார்ந்துட்டு மனசுக்குள்ளார என்ன கல்பனை பண்றானோ அந்த கல்பனை எல்லாம் வெளியில விரிய ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சந்நிதி மாத்திரமா இருக்கார். ஆக்சுவலா அவரு இந்த லௌகிகமா நான் சொன்ன அந்த மெஜிஷியன் மாதிரி உட்கார்ந்துட்டு சங்கல்பம் கூட பண்ணல. அவரோட சந்நிதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா சூயத்தே சச்சராச்சரம். பகவானோட சந்நிதி, பகவான் என்னவா இருக்கார்? அவ்வியக்தம். எப்படி இருக்கார்? சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம், வெறும் கான்சியஸ்னஸ். அவருக்கு மேல இந்த பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அண்ட சராச்சரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. காட்டுதா படைக்குதா? மாயினால உண்டானது உண்மையா பொய்யா? பொய். அப்ப அண்ட சராச்சரங்களை எல்லாத்தையும் இந்த மாயா என்ன பண்ணுது? நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காட்டுது, ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. ஹேத்து நானேன, இந்த மாயான்ற ஹேத்துவை வச்சுக்கிட்டு ஜெகத் விபரிவர்த்தத்தை, இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட 3 குணங்கள் இருக்குல்ல, சத்வரஜஸ்தமஸ், அனாதி காலத்திலிருந்து இந்த மாயா சுத்திக்கிட்டே இருக்கு. நீங்களும் நானும் உண்மை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டே இருக்கும். 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது மேஜிக் ஷோ முடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஸ்நேகமா இருப்பேன். அதனால வந்து மேஜிக் ஷோ முடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் போயிடுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் டைம் போட்டு அவர் என்னெல்லாம் பண்றாரு மேஜிக் ஷோ, அந்த மெஜிஷியனோட வேலை என்ன, அந்த பணத்தை தான் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. அந்த புறா பறந்து போச்சு, அந்த புறா எங்க இருக்கு, வீட்டுக்கு கொண்டு போயிடலாமா? புறா வளர்க்கறது ரொம்ப பிரியம். அது கிடைச்சதுன்னு நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாமே. அதுக்கப்புறம் அந்த பணம் நிறைய கிரியேட் பண்ணாருல்ல, அந்த பணத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, இவ்வளவு பணத்தை கிரியேட், காடை வந்து பாத்தீங்கன்னா வெறும் காடை வந்து பணமாக்குனாரு. எனக்கு கியூரியாசிட்டி, அதெல்லாம் எங்க அப்படின்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்கும்போது ஒண்ணுமே காணும். எங்க போச்சுன்னே தெரியாது. 3ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது ஒன்னும் தெரியவே தெரியாது. ஓ சத்தியம் போல இருக்கு, சத்தியம் போல இருக்கு நம்மள. அப்புறம் 5ஆம் கிளாஸ் வரும்போதுதான் தெரியுது இவர் ஃப்ராடு, இவர் நம்மளை ஏமாத்துறாரு, கண்ணை கட்டி வித்தையை காட்டிட்டு இருக்காரு, இதெல்லாம் ட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன தெரியுது 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரும்போது தெரிஞ்சு போச்சு. இப்ப ட்ரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பாக்குறோம். உண்மைன்னு போய் 7ஆம் கிளாஸ்க்கு மேல இப்ப கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்படி அந்த ட்ரிக்ஸ் பண்றாங்க இப்பவும் ஆச்சரியம். ஆனா இப்ப ஆச்சரியம், ஆனா அது பொய்ன்ற ஞானம் இப்ப எனக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மாயையை வச்சுக்கிட்டு படைக்கிறார். ஆச்சரியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ இதெல்லாம் மாயையா, இதெல்லாம் மாயையா? ஒரே ஒரு ஆள் பார்க்கிறவன் மட்டும்தான் சத்தியம். பார்க்கிறவன் எங்க இருக்கான் சுவாமி அப்படின்னா அவன் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கான். அவன் தான் பார்க்கிறவனா இருக்கான். எல்லா தேகத்திலையும் ஒரே பார்க்கிறவன், எல்லா தேகத்திலையும் ஒரே பார்க்கிறவன். எல்லான்ற தேகம் எல்லாமே கல்பித்தம், தேகம் எல்லாமே கல்பித்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் அதிஷ்டானமா இருக்கான், ஸ்கிரீன் மாதிரி. அவனுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா தேகங்களும் கல்பித்தம். ஒருத்தன் தான் பார்க்கிறான், அந்த பரமாத்மா மட்டும்தான் பார்க்கிறான். இப்ப என்னிடத்துல யார் இருக்கா, நான் அப்படின்னு பார்க்கிறவன் பகவான். அந்த பார்க்கிறவன் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் மாயையோட காட்சிகள் அப்படின்னு சொல்லணும். இந்த மாயையினால இந்த ஷோ ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த பிலிம். இந்த ஸ்லோகம் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு சாமி இதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன சாமி லாபம்? யாருக்காவது கேள்வி வரும் இல்ல சாமி, மேஜிக் ஷோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் இப்ப அதால் தான் வந்து ஆச்சாரியார் 10வது பாஷ்யத்துல சொன்னார். அந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடியவன் யார் அப்படின்னா ஒரே ஒரு திரஷ்டா தான் சுவாமி. சர்வபூதேஷு கூட்டா, எல்லா ஜீவராசிகளிலும் ஒரே ஒரு திரஷ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். அநேக திரஷ்டா இல்ல, தேகங்கள் அநேகம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா ஒரே ஒரு திரஷ்டா. சந்திரன் மாதிரி வானத்துல இருக்கான், அவனோட ரிஃப்ளக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகங்கள்லயும் இருக்கு. ஒரே ஒரு திரஷ்டா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மாதிரி இருக்கார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாயை என்ன பண்ணுச்சு, அநேக ஜலபாத்திரங்களையும் அந்த பானைகளையும் படைச்சது. பானைகள் எல்லாம் மாயாமயம், அந்த ஜலம் எல்லாம் மாயா. அந்த ஒரிஜினல் சந்திரன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாயினால கிரியேட் ஆன அந்த ஜலத்துக்குள்ளார என்ன பண்ணுச்சு, பிரதிபிம்பமா உள்ள வந்துச்சா? பிரதிபிம்பம் பிம்பம் வந்து உள்ள வந்துச்சா அப்படின்னா இல்ல, அந்த மீடியத்தோட தன்மை அது மாதிரி. ஜலத்தை ஊத்தி வச்சீங்கன்னா ஜலம் என்ன பண்ணுது, ஒரிஜினல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது.
அதே மாதிரி இந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் தான் எல்லா ஜீவராசிகள, ஈஸ்வரன் தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் 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 பிரதிபிம்ப சந்திரன் மாதிரி, எல்லா ஜலபாத்திரத்திலையும் சந்திரன் பிரதிபிம்பிக்கிற மாதிரி, எல்லாத்தோட அந்த கரணத்திலையும் புத்தியிலையும் இந்த பகவான் அகம் அகம் அகம்னு பிரதிபிம்பிக்கிறார். அப்ப இப்ப நமக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் 4வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, 4வது சாப்டர்ல 6 அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. அதே ஸ்லோகம் இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகங்களோட பதிப்பு தான் அது. அஜோபி சன்னவ்யயாத்மா, பகவான் பிறப்பே இல்லாதவர், சுத்த சைத்தன்யம். அப்படி இருந்துகிட்டு அவ்யயாத்மா, பிறக்கிறதே இல்லைன்னா அப்ப இறக்கவும் முடியுமா? இறப்பில்லாதவர், பிறப்பில்லாதவர், இறப்பில்லாதவர், அவ்யயாத்மா. பூத்தானாம் ஈஸ்வரோபி சன்னு, அவர்தான் பூத்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், அண்ட சராச்சரங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கார், மாயாவி. அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியை தன்னுடைய வசப்படுத்திக்கிட்டு, பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையை தன் வசப்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ராமரா கிருஷ்ணரா திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக, அனுகிரகம் நடக்குமா? ஒண்ணும் இல்லை. அனுகிரகம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவர் சம்பவாமி அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கார். இப்பதான் கேள்வி வருது, என்னன்னு கேட்டீங்கன்னா இது வாஸ்தவமா சுவாமினா? மாயிக்கம். அப்ப 3 விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, பகவானோட விஷயத்துல 3 ஆபாசம் சொல்றோம். பகவான் பிறந்த மாதிரி, பகவான் பிறக்கவே இல்லை, கிருஷ்ணரா ராமரா அவதாரம் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஜாத்தி ஆபாசம். மாண்டுக்கிய காரிக்கா சொல்றது 3 ஆபாசங்கள். பகவான் பிறந்த மாதிரி இருக்கார், வாஸ்தவத்துல பகவான் பிறக்கவே இல்லை, ஜாத்தி ஆபாசம். ஆபாசம்னா தோற்றம், பிறந்த மாதிரி தோன்றினார் மாயையினால. அதுக்கப்புறம் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அரக்கர்கள் எல்லாம் வந்து கொன்னார். ஐயோ, எத்தனை பூத்த கணங்கள் எல்லாம் கொன்னார், எத்தனை அரக்கர்கள் எல்லாம் கொன்னார், தானவர்கள் தைத்தியர்கள் எல்லாம் கொன்னு எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அதுக்கு என்ன பேர்? அதுவும் மாயிக்கம், மேஜிக் ஷோல நடந்தது. அப்ப பகவான் பண்ண அந்த காரியங்கள்லாம் வெண்ண திருடினதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும் பண்ணார். லீலைகள், எவ்வளவு லீலைகள் பண்ணார். அதெல்லாம் என்னப்பா அப்படின்னா சலாபாசம். சலாபாசம்னா சொப்பனத்துல நடக்கிற கிரியைகள் மாதிரி, சொப்பனத்துல ஒரு கேரக்டர் உண்டான மாதிரி அவர் பிறந்தார். சொப்பனத்துல ஆக்ஷன் நிறைய நடக்குது, அது மாதிரி அவர் லீலைகள் பண்ணினார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஆபாசம் வஸ்து ஆபாசம். நிறைய கிரியேஷன்ல நிறைய இருக்கு சுவாமி, இதெல்லாம் நாமரூபங்களா கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கே அப்படின்னா சொப்பனத்துல இருக்கிற அநேக வஸ்துக்கள் உண்மையா பொய்யா? சொப்பனத்தை பார்த்ததெல்லாம் பொய், அது எவையுமே உண்டாகவில்லை. அப்போ அதே மாதிரிதான் இந்த ஜெகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்டாகவே இல்லை. இது எல்லாம் என்னது அப்படின்னா வஸ்து ஆபாசம். இந்த 3 ஆபாசம் இருக்கு. ஜாத்தி ஆபாசம், வெறும் தோன்றின மாதிரி தெரியுது, பிறந்த மாதிரி பகவான் தெரிஞ்சார், நிறைய கர்மங்கள் பண்ண மாதிரி தெரிஞ்சார். கர்மாபாசம், சலாபாசம்னு பேரு. கர்மாபாசம்னா சலாபாசம்னு பேரு, கர்மாபாசம் தெரிஞ்சது. அப்புறம் வஸ்து ஆபாசம், வஸ்துக்கள் வாஸ்தவத்துல அவர் கிரியேட் பண்ணவே இல்லை, வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல அப்ளை பண்ணுங்க, நம்ம இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா இதே மாதிரிதான். நான் பிறக்கவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை, இந்த தேகம் தெரியுது, சொப்பன தேகம் மாதிரி இந்த தேகமும். சொப்பனம் வந்தோன ஒரு தேகம் தெரியுது, போச்சு. அதே மாதிரி ஜாகிரதத்தை ஒரு தேகம் வந்துச்சு, போச்சு. டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது ஒன்று மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப தெரியறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளாம் பிறந்த மாதிரி தெரிகிற ஜாத்தியாபாசம். நான் நிறைய ஆக்ஷன் பண்றேன்னு சுவாமி, நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், இதெல்லாம் பண்றேன்னு, கோயிலுக்கு போற, அதை பண்றேன் இதை பண்றேன், எல்லாம் சலாபாசம், நடக்கவே இல்லை, கர்மம் தெரியுது. சொப்பனத்துல மாதிரி, மேஜிக்ல மாதிரி. புறா பறந்துச்சு இல்ல, புறா பறந்துச்சா? புறா உண்டாகவே இல்லை, அப்புறம் தானே புறா பறக்கும். அப்ப புறா வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியன் பண்ண புறா உண்டாகவே இல்லை, தெரியுதா? ஆமா தெரியுது. அதுக்கு என்ன பேரு? ஜாத்தியாபாசம். புறா பறந்து போச்சே சுவாமி, புறா பறக்கவே இல்லை.
ஏன்னா உண்டாகவே இல்லை, அப்பதானே பறக்கும், தெரியுது. அதுக்கு என்ன பேரு? ஜலாபாசம். அதே மாதிரிதான் இந்த ஜெகத்துல நான் பிறக்கவே இல்லை, நான் பாத்தீங்க அப்படின்னா எந்த கர்மங்களையும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வஸ்து ஆபாசம், நிறைய வஸ்துக்களை பாக்குறோமே, எல்லாம் பொய், தோற்ற மாத்திரம். இதுக்கு பேர் வஸ்து ஆபாசம். இந்த விதமா நான் யாரா இருக்கேன்? நான் பார்க்கிறவன், பார்க்கிறவன் பார்க்கிறவனா இருக்கேன். இந்த விதமா 9வது ஸ்லோகம் 4:9 ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் யோ வேதி தத்துவதः. எவன் இந்த விதமா பகவானோட ஜென்மத்தை, வாஸ்தவத்தில் அவர் ஜனிக்கவில்லை, அவர் அஜம், பிறப்பில்லாதவரா இருக்காரு, ஜென்மம் நடக்கவே இல்லை. கிருஷ்ணாஷ்டமியும் கோகுலாஷ்டமியும் ராமநவமியும் ஒரு புண்ணாக்கும் நடக்கவே இல்லை. பகவான் ராமரா கிருஷ்ணரா அவதரிக்கவே இல்லை. அவர் எப்படி இருக்கார்? பிறப்பில்லாதவரா இருக்கார், சச்சிதானந்தமா இருக்கார். அப்ப அதெல்லாம் மாயிக்கம் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்றும் அவர்கிட்ட ஜாத்தியாபாசம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கர்மம், துஷ்ட நிகிரகம் பண்ணார், அதெல்லாம் பார்க்கிறோமே, அதெல்லாம் கர்ம ஆபாசம். அவர் படைச்சதெல்லாம், அந்த கிரியேஷன் எல்லாம் வஸ்து ஆபாசம் என்று. ஏவம் மே திவ்யம் ஏவம், இது மாதிரி திவ்யம், திவ்யம் என்ன சுவாமி? அதான் மாயிகம். திவ்யமான இந்த விஷயத்தை, இதெல்லாம் பகவான் இருக்கக்கூடிய மாயா அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவேதி தத்துவத்தக, எவன் தத்துவமா உள்ளது உள்ளபடி அறிகின்றானோ, அதான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நல்ல உள்ளது உள்ளபடி எவன் அறிகின்றானோ அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் நடக்கிறதெல்லாம், எதெல்லாம் நடக்குதோ ஆபாசம், தோன்றுது, தெரியுது, சொப்பன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருந்தார்? உதாசீனவதாசீனம். பகவான் பாத்தீங்கன்னா எப்படி உதாசீனனை போல இருந்தாரோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா மாயாவோட காரியம் என்று எவன் பாத்தீங்க அப்படின்னா இருக்கானோ அவனை பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா குணாதீதனா இருக்கிறதுன்னு பேரு. 14:23 14 பாத்தீங்கன்னா 23 சொல்லுது உதாசீனவதாசீனக, உதாசீனவதாசீனக. இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே திரஷ்டாதான், வேற வேற திரஷ்டாலாம் இல்ல. நான் பார்க்கிறேன்னு நான் சொல்றேனே, அந்த பார்க்கிறவன் தான் ஈஸ்வரன், அவன் தான் எல்லா தேகத்திலையும் பார்க்கிறவனா இருக்கான், ஒரே திரஷ்டாதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணி அதுலயே நான் பார்க்கிறவன் 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 அப்படின்னு பார்க்கிறவன்லயே நின்னுக்கிட்டு என்ன பண்றான்? உதாசீனவதாசீனம். பகவான் எப்படி உதாசீனமா இருந்தாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவனும் பகவானோட சுரூபமா உதாசீனவதாசீன, உதாசீனனை போல் அமர்கிறான். குணைர் யோ ந விசால்யதே, குணங்களால் எவன் சலனப்படுவதில்லையோ. குணங்கள் என்னது? திரிகுணாத்மிகா மாயா. இந்த மாயா பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் படம் காட்டும், நமக்கு பிலிம் காட்டும், காட்சிகள் போயிட்டே இருக்கும். ஆனால் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய், நான் பிறக்கல, நான் எந்த கர்மத்தையும் பண்ணல, இந்த வஸ்துக்கள் எதுவுமே இல்லை, தெரியுது, நான் பார்க்கிறவன், இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் மாயிக்கம் அப்படின்னு எது நடந்தாலும் சலனப்படாம எவன் பாத்தீங்கன்னா உதாசீனனா இருக்கானோ. குணாவர்த்தந்த இத்தியேவ, 3 குணங்கள் செயல்படுகின்றன, 3 குணங்கள் ஆக்டிவா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. விபரிவர்த்தத்தை பார்த்தோம்ல 9வது சாப்டர்ல, இப்ப பாத்துட்டு இருக்கோம். இந்த 3 குணங்களால் என்னது? ஜெகத் விபரிவர்த்தத்தை, 3 குணங்களால் இந்த ஜெகத்து சுத்திக்கிட்டே இருக்கு. அதேதான் இங்கேயும் சொல்றான், குணாவர்த்தந்த, குணங்கள் இயங்குகின்றன. இது ஏவ யோ அவதிஷ்டதி நேங்கத்தை, எவன் பாத்தீங்க அப்படின்னா அசையாமல் தன் நிலையில் நிலை பெறுகின்றானோ, அகம் திரஷ்டா திரஷ்டான்ற திரஷ்டால நிலை பெறுகின்றானோ அவன் என்ன சுவாமி ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா எதோடையும் சம்பந்தம் இருக்கவே இருக்காது. சுகதுக்கங்கள் எல்லாத்தையும், சுகதுக்க சமதுக்க சுக ஸ்வஸ்தக சமலோஷ்டாஸ்மகாஞ்சனக துல்லிய பிரியா பிரியோதீரக துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் பொண்ணு மண்ணு எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா என்ன பாக்குறான? எல்லாம் மேஜிக் ஷோ சாமி, நான் பார்க்கிறவன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு எவன் இருக்கானோ அவன் என்ன ஆகிறான்
அப்படின்னு கேட்டா அவன் என்னையே அடைகின்றான். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னையே அடைகின்றான். இந்த விதமா திவ்யமான கர்மங்களை எவன் அறிகிறானோ, ஜென்ம கர்மச்சமே திவ்யம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய், ஜாத்தியாபாசம், சலாபாசம், வஸ்துவாபாசம் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, தெக்துவா தேகம் புனர்ஜென்ம 4:9 சொல்றார். தெக்துவா தேகம், இந்த விதமா தான் தாண்ட நின்னதுக்கு பிறகு இந்த தேகத்தை விட்டா அப்படின்னா புனர்ஜென்மன ஏத்தி, திரும்ப அவன் பிறப்பதில்லை. அப்ப எங்க போறான்? மாமேதி சோர்ஜுன, அவன் என்னையே அடைகிறான். என்னையே, நான் இருக்கும் போதே என்னதான, நான் தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அறிஞ்சிடறான். இருக்கிறது ஒரே பிரம்மம் தான் பார்க்கிறவன் அப்படின்னு அறிகிறான். அறிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவன் இருக்கும் போதும் ஜீவன் முக்தனா இருக்கான். அவன் தேகம் போனதுக்கு பிறகும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனாவே இருக்கான். விதேக முக்தி அடைஞ்சான்னு சொல்றோம். அவன் இருக்கும் போது முக்தி அடைகிறான். அப்ப இதுதான் ஈஸ்வர தத்துவத்தை அறியறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாட்டம் வந்து இவ்வளவு தூரம். இதை வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்லோகத்துல இருந்து இன்னைக்கு பாட்டம் வரைக்கும் திரும்ப 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 நல்லா மனசுல ஏற்றிக்கணும். இதான் வேதாந்தம், இதான் வேதாந்தம். நல்லா நிச்சயம் பண்ணி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு அவதாரிக்கா சொல்றார். ஏவம் மாம், இந்த விதமா என்னை, பகவானை எப்படி அறியணும்? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் மாம், நித்தியமானவரா, சுத்தமானவரா, நித்திய புத்தரா, அறிவாளியா, ஞானியா, முக்த ஸ்வபாவம், சதா முக்தனா இருக்கார் அப்படின்னு ஸ்வபாவத்தை உடைய என்னை, பகவான் எப்படி இருக்கார்? நித்தியர், நித்திய முக்தரா இருக்கார், நித்திய சுத்தரா இருக்கார், நித்திய புத்தரா இருக்கார். புத்தர்னா என்ன அர்த்தம்? அறிவாளி, ஞானி. சதா ஞானியா இருக்கார், சதா முக்தனா இருக்கார், சதா இருந்துகிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட சுபாவத்தை உடைய என்னை சர்வ ஜந்தூனாம் ஆத்மானம் அபி சந்தம், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்தான் நான் 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 சொல்லக்கூடிய ஆத்மாவா இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் எங்க இருக்கார்? வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். எங்க இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லணும்? பஞ்சு எங்க இருக்குன்னா கிளாத் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா அந்த ஜெகத்து ஃபுல்லா வியாபிச்சிருக்கார். பகவானுக்கு மேலதான் ஜெகத்தே இருக்கு. அப்ப பகவானுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கணுமே. ஆமா ஆமா ஆமா, அவரோட சுபாவம் ஒண்ணு இருக்கு. என்னது? அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மமுச்சியதே. 8வது அத்தியாயத்துல முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். பகவானோட சுபாவம் என்ன சுவாமி? ஏன்னா எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவா இருக்கிறது தான் அவரோட சுபாவம். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். சர்வ ஜந்தூனாம் ஆத்மானம், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் கூட, சந்தம் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட, அப்ப நமக்குள்ளாரெல்லாம் யார் இருக்கா? பார்க்கிறவனா ஆத்மாவா பகவான் தான் இருக்கார். நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நான் நீங்க தனியா பிரிக்காதீங்க. தேகத்தை பிரிச்சிங்க அப்படின்னா கம்மல் மூக்குத்தி, நான் வந்து கம்மல், நான் மூக்குத்தி, நான் ஒட்டியானோ, நான் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிச்சு அப்படி நான் முட்டாளே மூர்க்கனே, நீலாம் ஒண்ணும் இல்லை, இருக்கிறது தங்கம் மட்டும்தான். நீ தங்கம், நீ தங்கம்ன்றது தெரியாம நீ என்ன பண்ற? நான் மூக்குத்தி கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கம்மல்னு ஒண்ணு இல்லவே இல்லை, மூக்குத்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எது இருக்கு? தங்கம் மட்டும்தான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோமே, நான் பரமஹம்சானந்தா, பரமஹம்சன் தான், நான் சன்னியாசி, மண்ணாங்கட்டி புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார எனக்குள்ளார பகவான் தான் நானா இருக்கார். வெளியில தெரியறதெல்லாம் வெறும் நாமரூபம். கம்மலும் இல்லை, மூக்குத்தியும் இல்லை, யாரும் இல்லை. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகவான் மட்டும்தான் இருக்கார். வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இது எல்லாம் கல்பிதம். தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் கல்பித்த மாதிரி தெரியுது. அப்ப என்னுடைய ஆத்மா எது அப்படின்னா என்னுடைய சொரூபம். ஆத்மான சொரூபம், என்னுடைய சொரூபம் பகவான் தான் என்னுடைய சொரூபம். அப்படி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் சாமி தெரியல, ஏன் சாமி எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏதோ மறைப்பு இருக்கே சுவாமி, என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 11வது ஸ்லோகம். அவஜானந்தி மாம் மூடாஹா, அவஜானந்தி மாம் மூடாஹா, மானுஷேம் தனுமாஸ்ரிதம், மானுஷேம் தனுமாஸ்ரிதம், பரம் பாவமஜானந்தஹ, பரம் பாவமஜானந்தஹ, மம பூதமகேஸ்வரம், மம பூதமகேஸ்வரம். அவஜானந்தி மாம் மூடாஹ,
மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். மம பரம் பாவம் அஜானந்தக, இரண்டாவது லைன்ல இருக்குல்ல, பரம்பாவம் அஜானந்தக. மம, மமனா என்னுடைய, பரமபாவத்தை. பகவானுக்கு 2 ஃபார்ம் இருக்கு, ஒன்னு சகுணம் நிர்குணம், ஒன்னு சகுணம் ஒன்னு நிர்குணம். எதெல்லாம் சகுணமா இருக்கோ அதெல்லாம் அபரம், கீழானது. பரம்பாவம்னா என்ன அர்த்தம்? மேலான தன்மை. எது மேலான தன்மை? மேலான பாவம் எது? நிர்குண நிராகாரம். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சகுனமா வந்தாரே, கிருஷ்ணனா ராமனா அப்படின்னா அதெல்லாம் வந்து சும்மா மேஜிக் ஷோ. பப்ளிக்கு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டு காட்டுறதுக்காக வந்தது, அதெல்லாம் மாயிக்கம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம்பாவம், என்னுடைய மேலான தன்மையை. மேலான தன்மைன்னு என்ன அர்த்தம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சிதானந்தம் தான் பகவானோட மேலான தன்மை. எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பார்க்கிறவனா நான் நான் நானா இருக்கார். அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா அஜானந்தக, அறியாதவர்களாக. மூடாக, முட்டாள்கள். முட்டாள்கள்னா என்ன அர்த்தம்? புத்தி விவேகம் பண்ற புத்தி வரல, நான் பார்க்கிறவன் அப்படின்னும் இவைகள் எல்லாம் பார்க்கப்படும் வஸ்துக்கள் அப்படின்னும் ஆத்ம அனாத்ம விவேகம், திக்கு திருஷ்ய விவேகம் இல்லாதவங்க, விவேகம் பண்ற முடியாதவங்க. ஏன் தேகம் ஏன் தேகம்னு தேகத்தில் அபிமானம் வச்சுக்கிட்டு பிரிச்சு பார்க்க முடியாதவர்கள் மூடாகா, மூடர்கள். என்ன பண்றாங்கன்னா மானுஷிம் தனும். மானுஷிம் தனும்னா மனுஷ சரீரத்தை, தனும்னா சரீரம், பாடி. மனுஷ சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரித்தம் இருக்க, மனுஷ சரீரத்தை ஆசிரியம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண, கிருஷ்ணனா ராமனா நிறைய அவதாரம் பண்ணினேன். இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, ஐய இவன் மாடு மேய்க்கிறவன், இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்டாட்டியை காப்பாத்திக்க முடியல, அப்ப நம்மளை எப்படி காப்பாத்துவான்? ராம 14 வருஷம் காடு காடா மேடுதான், அவன் பொண்டாட்டியே அவன் காப்பாத்திக்க முடியல அப்படின்னா அவன் எங்கெங்க நம்மளை காப்பாத்த போறான்? இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அவனை ஐயையோ அந்த கோபிகைகளோட அவங்க குளிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா துணியெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, அயோக்கிய பையன். இவனை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 16,000 ஒய்ஃபா அவனுக்கு. என்ன இதா இருந்தா அவனை போய் நம்ம கும்பிடுவோம். ஸ்திரீ லோலர் அவன். பார்த்தா பொம்பளைங்க கூடயே பொண்ணுங்க கூடயே விளையாண்டுட்டு இருந்தான். அவனை போய் நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் கண்ணன் கோவிந்தன் சொல்லிட்டு பாவி, மகா பாவி. அவனெல்லாம் ஜெயில பிடிச்சி போடணும். அவனை போய் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி காப்பாற்ற முடியாம தெரு தெருவா அலைஞ்சு அந்த ஆளை போய் பிடிச்சி நம்மளும் தொங்கிட்டு இருக்கோம். அதுக்கு இல்லாம சந்தேக பிராணி ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருப்புல ஏறுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அவரை வந்து பாத்தீங்கன்னா கிண்டலும் கேலியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சொரூபம் என்னன்னு தெரியாம, பரம்பாவத்தை அறியாம, அவர் வந்து மனுஷ சரீரம் எடுத்துட்டு வந்தோட வந்து பாத்தீங்கன்னா அவன் தானே கண்ணன் தானே தெரியும். துரியோதனாதிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரியோதனோட தம்பிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இகழ்ந்திருக்காங்க. அவன் மாடு மேய்க்கிறான், அவனை பார்த்து போய் பயந்துகிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு தெரியறான். அவன் என்ன பெரிய ஆளு, அவன் ஈஸ்வரனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்துல கூட. ஒரு அம்மா பேசுது, ஒரு அம்மா நான் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு படிச்ச மேதாவி, ரொம்ப பெரிய ஜெர்னலிஸ்ட், இந்தியாலேயே ரொம்ப ஃபேமஸான ஜெர்னலிஸ்ட். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அவன் பொண்டாட்டியே காப்பாற்ற முடியல, அவனை போய் ஈஸ்வரனா வச்சிருக்கீங்க. எனக்கு போய் கேட்டோட ஆஹா பெரிய புத்திசாலி இல்லை, பெரிய புத்திசாலி இல்லை அந்த அம்மா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப இங்க பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் இப்ப கூட ராமரும் கிருஷ்ணனும் போய் ரொம்ப வருஷங்கள் ஆகி போச்சு, அந்த சரீரம் எல்லாம் போய் இப்பவும் நிந்தா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை வச்சு? அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா தேகம் எடுத்தவர், அந்த தேகம்தான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனும் ஆசிரித்திய அந்த மனுஷ சரீரத்தை சார்ந்து இருந்துகிட்டு பூத்த மகேஸ்வரம் எப்படி இருந்தார்? அவர் தான்ப்பா பூத்த மகேஸ்வரம், அண்ட சராச்சரங்களுக்கும் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவிர்வாவம் ஆயிருக்கார். மாயையை வசப்படுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோன்றினார். ஜென்மம் நம்மள மாதிரி பிறக்கல, சும்மா ஒரு இல்யூஷன், ஒரு சும்மா பூத்தங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. இல்லைன்னா உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதையை இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருப்பவா யோசிச்சு பாருங்க. அந்த ஆள் மட்டும் வரல அப்படின்னா
ஜெகத்குருவா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மட்டும் இதை சொல்லல அப்படின்னா உருகி உருகி உட்கார்ந்து நான் படிச்சுக்கிட்டு இருப்பேனா, இப்போ வந்து எனக்கு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெட்ட வெளிச்சமா என்ன சத்தியம் என்ன பொய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிருக்கேன். அப்ப இவ்வளவு காலம் வந்து பாத்தீங்கன்னா கீதையை கொடுத்து வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் மோட்சம் அடைகிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ இதை படிச்சு வந்து விசாரம் பண்ணி மோட்சம் அடையுங்க அப்படின்னு ஒரு பிடிப்பு வந்திருக்குல்ல. ஒரு கிருஷ்ணர் வரல அப்படின்னா, ஒரு இல்யூஷன் நடக்கல அப்படின்னா, ஒரு அர்ஜுனன் ஒரு கிருஷ்ணன் ஒரு இந்த கீதா உபதேசம் நடக்கல அப்படின்னா, நிறைய லீலைகள் பண்ணல அப்படின்னா எப்படி நினைக்கிறது, எப்படி நம்ம கரையேறது? அப்ப கரையேறதுக்காக தான் இந்த சாஸ்திரத்தை எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணார். பூத்த மகேஸ்வரம், இந்த பூத்தங்களுக்கெல்லாம் மகேஸ்வரனா இருக்கிறவர் ஒரு தேகத்தை எடுத்த மாதிரி பிறந்த மாதிரி ஆச்சாரியர் அவதாரிக்க பாஷ்யத்தை சொல்லுவார். ஜாத்த இவ பிறந்த மாதிரி பிறக்கல, மாயை வசப்படுத்திக்கிட்டு பிறந்த மாதிரி, அனுக்கிரகம் பண்ற மாதிரி, துஷ்டர்களை நிகிரகம் பண்ற மாதிரி, எல்லாம் மாதிரி தான், வாஸ்தவத்துல இல்ல. போல போலன்னு போட்டு அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, யாரும் என்ன பண்றாங்கன்னா அவஜானந்தி அப்படின்னா அவமதிக்கின்றார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள். பகவானை பார்த்துட்டு சும்மா கீதன்னு கேட்டுக்கிட்டு கிளாஸ் யாரோ சாமியார் வேலை இல்லாம பொறப்பு இல்லாம சொல்லிட்டு இருக்காரு, நீயும் உட்காந்து கடவுளும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, வேலையை பாரு, சாப்பிடணும், இது பண்ணணும், வேலைக்கு போய் எதாவது சம்பாதிக்கணும், இந்த உலகம் சத்தியம், இந்த எப்பவுமே ஈஸ்வரன் உட்கார்ந்து அப்புறம் உலகம் எப்படி நடக்கும்? நிறைய பேர் கேட்கிற கேள்வி, எப்பவுமே ஈஸ்வரன் உட்கார்ந்து இருந்தா இந்த உலகம் எப்படி நடக்கும்? உலகம் எதுக்கு நடக்கணும்? பொய்யான உலகம் எதுக்கு நடக்கணும்? இது என்ன ஆனா என்ன, குட்டிச்சவரானா எனக்கு என்ன? வாஸ்தவத்துல மோட்சம் அடையிறது தானே முக்கியம், நான் என்ன அறியறது தானே முக்கியம். இந்த உலகம் பொய்யான உலகத்தை தாங்கி பிடிச்சி என்ன பண்ண போறோம்? யார் தாங்கி பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் யாருமே இல்லை, எல்லாம் போயாச்சு. அநேக மன்னர்கள், பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வந்து அங்க போயாச்சு. ஒன்னும் இல்லை, பிடி சாம்பல் தான் எல்லாம், வேற ஒன்னும் ஆக போறது. அஸ்தியை கரைச்சிருவோம், அது கூட இல்லை. அஸ்தி எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்? அஸ்தியை கொண்டு போயிட்டு ராமேஸ்வரத்துல போய் கரைச்சிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஆளே இல்லை. அப்ப என்ன பண்ண போறோம் நம்ம? ஒன்னும் புரியவே இல்லை. நம்ம தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த சொசைட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், வீட்டையும் இதையும். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை பகவானை வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துகிறார்கள். அவஜானந்தி பாஷத்துக்கு வந்துருக்கு. அவஜானந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவஜ்ஞாம் பரிபவம் குருவந்தி. அவஜானந்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் உதாசீனப்படுத்துகிறார்கள், அவமதிக்கின்றார்கள். பகவானை வந்து பாத்தீங்கன்னா அவமதிக்கிறார்கள். யார? மாம், என்ன அவமதிக்கிறாங்க, என்ன உதாசீனப்படுத்துறாங்க. யாரு? மூடாகா, முட்டாள்கள், மூர்க்கர்கள். யாருன்னா அவிவேக்கினக, பிரிச்சு அறியாதவங்க, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதவங்க. குருநாதர் கிடைக்கல, ஆச்சாரியார் கிடைக்கல, ஆச்சாரியார் குருநாதர் வச்சனத்தை கேட்கறதுக்கு புண்ணியம் பத்தல, அதனால வந்து யாரும் கிடைக்கல சொல்லி தரதுக்கு. இந்த ஜெகத்தை சத்தியம் நினைக்கிறா, ஈஸ்வரனை வந்து தேகம் எடுத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னை அவமதிக்கிறார்கள். யாரு? விவேகம் இல்லாதவர்கள். யாரும் அவமதிக்கிறான்? என்னுடைய பரமபாவத்தை அவனுக்கு தெரியவே தெரியாது. சச்சிதானந்தம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியவே தெரியாது. நான் தான் உள்ளுக்குள்ள ஆத்மாவா இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா மானுஷியம் அர்த்தம் மனுஷ சம்பந்தினியும். மனுஷ சம்பந்தினா ஆடு மேய்க்கிறவனா பிறந்தார், ஆடு மாடு மேய்க்கிறவனா பிறந்தார், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இடையனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து மனுஷ சம்பந்தத்தை உடைய தனும், தனும்னா தேகம், தேகத்தை சார்ந்து அவன் தானே கீழான. இன்னும் வைதிகர்கள் அப்படி இருக்காங்க. உங்களுக்கு இனிமே நீங்க பாருங்க, வைதிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை பாராயணம் பண்ண மாட்டாங்க, வேத பாராயணம் பண்ணுவாங்களுடைய நான் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். ஏங்க அப்படின்னு கேட்டா, அவன் வந்து நீச்ச சாதி. யாரு? நீச்ச சாதி. அவன் மாடு மேய்க்கிறவன். அவன் சொன்னதை வந்து பகவத்கீதை எடுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து பணம் கொடுக்குறியா, பூஜையெல்லாம் பண்றான், கிருஷ்ணனுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணுவான், அதோட சரி. வைதிகர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் மாட்டு இடையன், மாடு மேய்க்கிறவன். அப்ப வேதத்துல இருக்கிறவங்களே அப்படின்னா லௌகிகத்துல இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை சார்ந்து வச்சுக்கிட்டு மனுஷ தேகேன வியவகரந்தம் இது ஏத்தத்து. அவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அவன் கோபிகைகளோட திரிஞ்சுக்கிட்டு இருந்தான், துணியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான், 16,000 ஒய்ஃப் வச்சிருந்திருக்கான். அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு
அவனோட விவகாரத்தெல்லாம், கிருஷ்ணனோட விவகாரத்தெல்லாம், ராமனோட விவகாரத்தெல்லாம் என்ன பண்ணாங்க? அவமதித்தார்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, பரம் பிரகிருஷ்டம் பாவம், பாவம் அவங்க. ஏன்னா பரம் பிரகிருஷ்டம் பாவம், பரமாத்ம தத்துவம், ஆகாஷ கல்பம், ஆகாஷாதபி அந்தரதமம். பகவான் சொல்றார், என்னுடைய பரம பாவத்தை அவர்கள் அறியவில்லை. பாவம், ஈஸ்வரன்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. யார் ஈஸ்வரன்னா என்னது அப்படின்னா, என்னுடைய மேலான தன்மையை, என்ன மேலான தன்மை? பரமாத்ம தத்துவம், நான் தான் பரமாத்மாவா இருக்கேன், சத்தியம் ஞானம் அனந்தமா இருக்கேன். அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கேன்? ஆகாஷ கல்பம், ஆகாசம் மாதிரி. ஆகாசம் சிமிலர், ரொம்ப சிமிலர். ஆகாச தத்லிங்கா, அது பிரம்மசூத்திரம். ஆகாசம் மாதிரி இருக்கேன் நான், எதோடையும் டச் இல்ல. நிர்குண நிராகாரம் நான். ஆகாசத்துக்கு கூட ஒரு குணம் இருக்கு, சப்த குணக்கம் ஆகாசம், ஒரு குணம் இருக்கு ஆகாசத்துக்கும். நான் நிர்குண நிராகாரம். நான் நிர்குண நிராகாரமா. நம்ம லோக்கத்துல பாத்தீங்கன்னா பகவானுக்கு சிமிலரா ஏதாவது சொல்லணும்னா ஆகாசம் மாதிரி, எதோடையும் சம்பந்தம் இல்லாம எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கிறவரா. அவகாச தாத்திருத்துவம் ஆகாசம். ஆகாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறது, அதனாலதான் ஆகாசம்னு பேரு. அப்ப இந்த மொத்த ஜெகத்துக்கும் பாத்தீங்கன்னா பகவான் தான் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. அவருக்கு மேலதான் நம்ம இருக்கோம். ஆகாசம் மாதிரி, ஆகாச கல்பம்ன்றதுக்கு அர்த்தம் ஆகாசத்தை போன்று. ஆகாசமா, ஆகாசத்துக்கும் உள்ள இருக்கிறவரா, ஆகாஷாதபி அந்தரதமம், ஆகாசத்துக்கும் உள்ள இருக்கிறவரா இருக்கிற அந்த பரமாத்மாவா இருக்கிற என்னை அஜானந்த, அறியாதவர்களாக, மம பூத்த மகேஸ்வரம், என்னுடைய பூத்த மகேஸ்வரம் என்ன அர்த்தம்? அண்ட சராச்சரங்களா இருக்கக்கூடிய சர்வபூத்தானாம் மகாந்தம் ஈஸ்வரம், எல்லா ஜீவராசிகளுக்கும் பெரிய ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை சொம்ம ஆத்மானம், எங்கேயோ இல்லப்பா, எங்கேயோ இல்ல, தன்னுடைய ஆத்மாவாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனை திரும்ப திரும்ப பண்ணணும். பரமாத்மா எங்க இருக்கார்? நானா இருக்கார். நானா இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்கும் நானா இருக்கக்கூடிய ஆத்மாவா இருக்கக்கூடிய, தன்னுடைய பிரத்யேக ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அறியாதவர்களா, நிர்குண நிராகாரத்தை அறியாதவர்களா, அந்த சகுன தேகம் எடுத்து அனுகிரகம் பண்ணதுக்கு வந்த தேகத்தை பார்த்து மயங்கி போய் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யானையை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். என்ன சனாதன தர்மையா உங்க மண்ணாங்கட்டி மதம்? குரங்க வச்சு பாத்தீங்கன்னா கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒருத்தன் பாத்தீங்கன்னா மலையை பார்த்து சுத்தி சுத்தி வரான். ஒருத்தன் நதியை பார்த்து கும்பிடுறான். ஒருத்தன் முதலைய வச்சு கும்பிடுறான். ஒருத்தன் சிங்க வாகனம்ன்றான். ஒருத்தன் பாம்புக்கு பாத்தீங்கன்னா மகிழி ஊதிக்கிட்டு இருக்கான். பாம்புக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். என்ன பைத்தியக்காரத்தனால இந்த மனுஷனுங்கள்லாம் பார்த்தா ஐயோ பாவம், ரொம்ப பின்னாடி இருக்காங்க. நம்மளாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு, சயின்ஸ் படிச்சுட்டோம்ல. இவங்கெல்லாம் பித்துக்குழி, எல்லாம் பித்துக்குழித்தனமா பாத்தீங்க அப்படின்னா எதையோ நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சயின்ஸே தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகளா பகவானுடைய பரமபாவத்தை அறியாதவர்களாக அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. தத்தகச்ச மேலும் தஸ்ய மம அவஞான பாவனேன. சரி, அதனால என்ன சுவாமி ஆக போகுது? இருக்குமே மக்கள் பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. பகவானை திட்டுனா என்ன, பகவானை பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணா என்ன, பூஜை பண்ணா என்ன, அவருக்கு தான் சம்பந்தமே இல்லையே. கேள்வி வரும் இல்ல. பகவானுக்கு பாத்தீங்கன்னா ராமரையும் கிருஷ்ணரையும் நிந்த பண்றதுனால, ராமருக்கு செருப்பு மாலை போட்டதுனால, யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். எனக்கெல்லாம் கோபம் வருது. எவனா ஒரு தீவிரவாதி, இந்து தீவிரவாதி உண்டா, எவன்டா அப்படின்னு ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ஓட்டு குத்திக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும். ராமருக்கு செருப்பு மாலையை போட்டு செருப்பால அடிச்சுட்டு போயிருக்கான். முட்டாள மூர்க்கனே. ராமருக்கு பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செருப்பு மாலை போட்டாலும் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவரோட பூத்த மகேஸ்வரன் சச்சிதானந்த சுரூபம். நீ பண்றது பாத்தீங்கன்னா ஒன்னும் அவருக்கு சம்பந்தமே இருக்காது. ஏதோ ராமரையே அடிச்சிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதே பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி பண்ற காரணத்தினால என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, தத்தகச்ச தஸ்ய மம பாவ அவஞான பாவனேன, அந்த அவமதிக்கிற தன்மையினால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஆகதா வராகாகா, அவங்க பாத்தீங்கன்னா பாவங்க, பாமரர்கள், அறிவே இல்ல, பாவம், புரியாதவங்க. நம்ம சொல்றோம் பெரியார், பெரியாரா? அடப்பாவி, சிரியாரியா அவரு? பெரியார்லாம் இல்ல, சிரியார். எவன் பேர் வச்சான்னு தெரியல. ராஜாஜிலாம் பக்கத்துல இருந்திருக்காரு.
ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கீதைக்கெல்லாம் உரையெல்லாம் எழுதிருக்காரு நினைக்கிறேன் ராஜாஜி. வேதாந்தத்தெல்லாம் படிச்சுட்டு அவர் கூட பக்கத்துல இருக்கலாமா? பெரியார் மண்ணாங்கட்டி பெரியார். சிறியார் வராக்காக என்னது? பாமரன், புத்தி இல்லாதவன், அன்பட்டு படிக்காதவன், எஜுகேஷன் இல்ல, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்ச ஆளு. முட்டாளே, ஈஸ்வரன் இருக்காரு. ஈஸ்வரன் இல்லப்பா, ஒரு எந்த சின்ன விஷயத்த பண்றதா இருந்தாலும் ஒரு காரண கர்த்தா இருக்கணும்ல. இது கூட தெரியாதா? நீ இருக்க, அப்பா அம்மா இருக்கணும்ல. அப்பா அம்மா இருந்தா தானே நீ இருப்ப. இது கூட தெரியாதா ஒருத்தருக்கு? இந்த உலகத்துல ஏதாவது டும் டக்குன்னு எதையாவது வந்துச்சா? ஒண்ணும் வரல. எதை உற்பத்தி பண்றதுக்கா இருந்தாலும் ஒரு உற்பத்தி கர்த்தா, ஒருத்தன் சிருஷ்டி கர்த்தா இருக்கணும், எந்த வஸ்துவா இருந்தாலும். அப்ப இந்த மொத்த பெரிய ஜெகத்தை பாக்குறமே, இந்த ஜெகத்தை பாக்குறோம் அப்படின்னா இதுக்கு ஒருத்தர் காரணகர்த்தா ஒருத்தர் இருக்கணும்ன்றது அறிவு ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கும். எந்த வஸ்து பண்ண, யார் பண்ணா, இது யார் பண்ணா அப்படின்னா, ஒரு முறை என்னாச்சு, ஒரு ஏத்திஸ்ட் அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ராமானுசாமியோட குருநாதர் சொல்றத எக்ஸாம்பிள். இவன் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறது, அர்ச்சனை பண்றது, பூஜை பண்றது, தியானம் பண்றதுன்னு அந்த பையன் இருந்திருக்கான். இது பூர்வ ஜென்ம வாசனை. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் சொசைட்டில இருந்து வந்தவர். அவர் சொல்றாரு, ஏய் என்னடா நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு, அர்ச்சனை பண்ணிட்டு, தியானம் பண்ணிட்டு, இதெல்லாம் சும்மா தூக்கி போட்டு போய் படி, எக்ஸாமுக்கு படி, இது பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு இவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான், இல்லப்பா கடவுள் தானே நம்ம எல்லாத்தையும் படைச்சவர், நம்ம அவரை தானே அடையணும் அப்படின்னு சொன்னோன்னு, அதெல்லாம் இல்லை, கடவுள்லாம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இதெல்லாம் நேச்சர். என்னது நேச்சர்? இதுக்கு பின்னாடிலாம் யாரும் இல்லை. அப்புறம் நேச்சரா? ஆமா, இந்த கிரியேஷனுக்கு பின்னாடிலாம் யாரும் இல்லை, அதெல்லாம் நேச்சர் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி, இனி பூஜை ஜபம் தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அடிதான் விடுவோம், புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும், வேற எந்த வேலையும் வச்சுக்கூடாது அப்படின்னு விக்கிரகத்தை எல்லாம் தூக்கி எல்லாம் வெளில போட்டார், எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டார். இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா வெளியில போனார். இவன் என்ன பண்ணா, ஒரு நல்ல பெயிண்டிங் பண்ணான். நல்லா பெயிண்டிங் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட டேபிள்ல வச்சுட்டு இவன் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா வந்தார், அந்த பெயிண்டிங்கை பார்த்தார். பார்த்த மாத்திரத்துல அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாருப்பா இது வரைஞ்சது? யாருப்பா இது வரைஞ்சது? சூப்பரா இருக்கே அப்படின்னு. பையன் சொன்னா, அதுவா வரைஞ்சுக்கிச்சு அப்படின்னு. அதுவா வரைஞ்சுக்கிச்சு அப்படின்னா அப்பாவுக்கு சரியான கோவம். டேய் என்னடா முட்டாளா நீ, அதுவா எப்படிடா வரையும்? யாரோ ஒருத்தர் வரையணும், வரைஞ்சாதானே பெயிண்டிங் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொன்னா, ஒரு பெயிண்டிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, மரம் செடி கொடியை போட்டு ஒரு பெயிண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா வரையறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா, ஒரிஜினலா இருக்கு இந்த கிரியேஷனை பண்றதுக்கு ஒருத்தர் வேணுமா வேணாமா? நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த கிரியேஷன் மொத்தமா அதுவா உண்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த பெயிண்டிங் அதுவா உண்டாச்சு. கிரியேட்டர் இல்லாம அதுவா, பெயிண்டர் இல்லாம அதுவா உண்டாச்சு அப்படின்னு அப்பாவுக்கு வந்து புத்தி வந்துச்சு. ஆமா, இல்ல இந்த கிரியேஷன், இந்த உலகத்துல எதை பண்றதா இருந்தாலும் ஒரு கிரியேட்டர் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒத்துக்கிட்டார். அதனால அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார்னு எவனாவது ஏத்திஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எவனாவது இருக்கான் அப்படின்னா அவெல்லாம் பெரியார் இல்ல. அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா வராக்காகா, பாமரர்கள், பாவம், அன்பட்டு கொஞ்சம் கூட புத்தியே இல்லாதவர்கள். அவர்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு ஒண்ணும் இல்லை, இவங்க நினைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை ஸ்வீகாரம் பண்ணாததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து ஆகத்தாகா, திரும்ப திரும்ப இறந்து போகிறார்கள். பிறந்து இறந்து இந்த ஜெகத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கவே இல்லை. அப்ப முதல்ல சகுணத்தை அறியணும், அதுக்கப்புறம் அவரோட பரமபாவம் நிர்குணத்தை அறியணும், மோட்சத்தை அடையணும். நீங்க சகுணத்தையே ஏத்துக்கல அப்படின்னா நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியாது. இந்த சகுணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடர் மாதிரி, ஒரு ஏணி மாதிரி ஏறி போறதுக்காக. ஆனா அடைய போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணத்தை தான் நம்ம அடைய போறோம், பரமபாவத்தை தான் அடைய போறோம். உங்க ஈஸ்வரன் வந்து நிறைய இருக்காரு அப்படின்னா நிறைய ஈஸ்வரன்லாம் இல்ல, சும்மா நம்ம பிடிச்சுக்கிட்டு ஏறுறதுக்காக ஒரு ஏணி எல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும். இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு ஸ்லோகம் பாருங்க. ஓம் சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, ஏழாவது அத்தியாயம் பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 7:24, 25 நாளைக்கு சொல்லான்றது டைம் ஆயிடுச்சு. 7:24, 7:25 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.
हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण नारायण। हरि ओम हरि ओम हरि ओम। இந்த 4ல இருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும் 11 ஸ்லோகம் வரைக்கும் இனிமே வேற ரூட் மாறிடும். அதனால இது வரைக்கும் இருக்கிற பார்ட்டை வந்து திரும்ப 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 நல்லா மனசுல ஆச்சு. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.